தண்ணி வராமல் எதுவுமே சுத்தமாக தான் கொடுப்போம். நாங்கள் பிள்ளை ஒதுக்கிஇருந்தாலும் இந்த ஏரியாவில் எதுவும் நடக்காது. அது ஏன்னா சிரத்தா அவங்க தான் வருவாங்க போயிடுவாங்க. அவங்க இங்கே எல்லாம் எந்த ஒரே பொண்ணு இருந்தாலும் அவங்க வீட்டில் இருக்கலாம். போயிட்டு குன்றியில் போயிட்டு வந்து மறுபடியும் ரிட்டர்னு குன்றி சத்தி போய் சத்திலேருந்து 7 லட்சம் மறுபடியும் குன்றி வரும். குன்றி ஆள் வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மலைக்கு மேலே தேன் வாங்க தான் போயிட்டுருக்குறேங்க. நீங்கள் யோசிக்கலாம், என்னடா இது தேன் வாங்க இவ்வளோ தூரம் போகிறாங்களா, தேனெல்லாம் கீழே இல்லையா அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு கொஷின் மைண்டில் வரும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம கீழெல்லாம் வாங்கும்போது கண்டிப்பாக வந்து சக்கரைப்பாவை வந்து மிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஏதோ ஒரு வகையில் 0.1 லெவலாவது மிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் நம்ம மேலே போய் வாங்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க சுத்தமான தேன் வந்து கொடுப்பாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா தேனிலேயே பார்த்திங்கன்னா இது 2 ரகம் 3 ரகம்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. நாங்கள் போனோம்னா ஒவ்வொரு டைமும் அந்த கொம்பு தேன் இருக்கும் பார்த்திங்களா, அதுதான் ஸ்பெசிஃபிக்காக வாங்கிட்டு வருவோம். அப்புறம் கீழே வரும்போதே பார்த்திங்கன்னா கடம்பூர் செக் போஸ்ட்டு தாண்டி தான் நம்ம வந்து வந்திருப்போங்க. செக் போஸ்ட்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏதாவது வந்து அனிமல்ஸு கிராஸ் ஆனாலோ சம்திங் ஏதோ ஒன்று நடந்துச்சு அப்படின்னா நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா செக் போஸ்ட்டில் நம்மளை செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க. ஏதாவது ஆள் பார்க்க ஒரு மாதிரி இருந்தாலும், இல்லை ஏதாவது திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறோமா, இல்லை நம்ம காட்டுக்கு ஆப்போசிட்டாக நம்ம எதாவது பண்ண போனோம் அப்படின்னா நம்ம செக் பண்ணி தான் கம்பல்சரி உள்ளே அனுப்புவாங்க. அப்புறம் வந்து அவங்க சொல்லிடுவாங்க, போகிற வழியில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வண்டி நிறுத்தாதீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மல்லியம்மன் கோவில்கிட்ட வந்து யானை 2 கிராஸ் ஆகிருக்குங்க. ஸோ வந்து அங்கே வண்டி வந்து அதிகமாக நிறுத்த வர நீங்கள் போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. அப்புறம் கீழே செக் போஸ்ட்டில் மெயினாக என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேம் இருக்குதுங்க. மேலேருந்து பார்த்தோம்னா அந்த டேமு தெரியும். அந்த டேமுக்கிட்ட வந்து மேக்ஸிமம் நீங்கள் யாரும் நிற்காதீங்க, ஏன்னா அனிமல்ஸ் வந்தால் கூட தெரியாது அப்படின்னு நம்ம சேஃப்டிக்கு தான் சொல்லி உள்ள அனுப்புவாங்க. இப்படி போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அந்த கம்பி வந்து போட்டிருப்பாங்க. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக தான் போகணுங்க. இருக்கிறதே அந்த ரோடு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சின்ன ரோடாக தான் இருக்கும். வளைஞ்சு போகிற மாதிரி தான் இருக்கும். ஆப்போசிட்டில் வர்ற வண்டி கூட தெரியாதுங்க, ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருக்கும். நான் சொன்ன டேம் வந்து இதுதாங்க, பார்த்தீங்களா அந்த டேம் அதுதான். ஏன்னா நாங்கள் நின்று வந்து வீடியோ எடுக்கவே இல்லைங்க, நான் பாட்டுக்கு அப்படியே கிளம்பி போயிட்டோம். அப்புறம் இந்த காட்டு வழியே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதோட வாசமே வந்து வேறு மாதிரி இருக்குங்க. நல்ல ஒரு இயற்கையான சூழலில் சுத்தமான ஒரு காற்றுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம இப்போ கீழே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஸ்மெல் வருங்க. நான் உங்களுக்கே தெரியும், கஜன்னு சத்தம் கேட்டே இருக்கும், ஸ்மெல் எதுவும் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அது மாதிரி மலை பிரதேசத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா அதோட வாசமே நல்லா இருக்கும். இப்போ இந்த ரைட் சைடில் கயிறு கட்டி விட்டுருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யாரும் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு கட்டி விட்டுருக்குறாங்க. ரெண்டாவது வண்டி ஓட்டும்போது பார்த்திங்கன்னா மெயின் என்னென்னா நிறைய ஆஞ்சநேயர் இருப்பாங்க. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக தான் ஓட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குங்க. அங்கங்கே லைட்டாக குறுக்க ஓடி வருவாங்க, பார்த்து கேர்ஃபுல்லாக ஓட்டிகிட்டு போகணும். அப்புறம் அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயருக்கு வந்து நிறைய பேர் ஃபுட்டெல்லாம் கொடுக்குறாங்க. பட் வந்து ஃபுட்டு கொடுக்குறது ஓகே, ஆனால் வந்து வனச்சட்டத்திற்கு எதிரானது அப்படின்ற மாதிரி அந்த போர்டிலலாம் வந்து போட்டிருப்பாங்க. இப்படி போகும்போதே பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலர் போர்டு இருக்கும். அது என்னன்னா, எந்த இடத்துல வந்து வைல்டு அனிமல்ஸ் அதிகமாக கிராஸ் ஆகுதோ அந்த இடத்துலலாம் வந்து போர்டு வந்து அதிகமாக வச்சுருப்பாங்க. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக போய்க்கணும். அப்புறம் பஸ் எல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா நமக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணி வருவாங்க. நமக்காகன்னு இல்லை, அந்த ரோடே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிங்கிள் ரோடுங்களா. ஸோ பார்த்து நம்ம கேர்ஃபுல்லாக வரணுன்ற அவசரத்துக்காக அப்படி போவாங்க. அப்புறம் மலையில் பைக் ஓட்டிகிட்டு போகிறவங்களுக்குலாம் நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, சப்போஸ் இப்போ ஆப்போசிட்டில் ஏதோ வண்டி வருது அப்படின்னா பதட்டப்படாமல் பொறுமையாக ஓட்டிகிட்டு போகணும். அதுதான் நான் சொல்கிறது. நான் சொன்ன மல்லியம்மன் கோவில் இதுதாங்க. ரொம்பவுமே ஒரு சக்தி வாய்ந்த கோயில்னே சொல்லலாம். எனக்கு பிடிச்ச கோவில் கூட சொல்லலாம். நான் இங்கே வச்ச ஒரு வேண்டுதல் வந்து நிறைவேறியிருக்கு. ஸோ நான் அதனாலேயே சொல்லுவேன்.
அப்புறம் ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வந்து பிடிக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஏன்னா நானே சிப்ஸ் பாக்கெட்டில் வந்து வச்சுருந்தேன், வந்து பிடிக்கிட்டு போயிட்டாங்க. ஏன்னா குழந்தைக்கு தான் வாங்கி வச்சுருந்தேன், பிடிக்கிட்டு போயிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு நாங்களும் விட்டுட்டோம். அப்புறம் ரோடும் பார்த்திங்கன்னா நல்லா தான் போட்டிருக்குறாங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம பைக்கை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க தெரியணுங்க. ஏன்னா அந்த வளைவெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஷார்ட்டாக தான் இருக்கும். ஆப்போசிட்டில் வர்ற வண்டி கூட தெரியாது. ஸோ ஆப்போசிட்டில் இப்போ ஏதோ ஒரு வண்டி வருது அப்படின்னா பதட்டப்பட வேணாம், கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி ஓட்டிக்கலாம். இப்போ லெஃப்ட் சைடும் பார்த்திங்கன்னா அந்த குழியெல்லாம் இருக்குங்க. ஸோ வந்து அந்த டர்னிங்கே பார்த்திங்கன்னா வளையிறதே ரொம்ப இதாக தான் வளையும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக போய்க்கணும். இதில் என்ன ஒரு பியூட்டின்னு பார்த்திங்கன்னா, அதில் போகும்போதே நம்மளோட உலகத்தை மறந்துட்டு வேறொரு உலகத்துக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுங்க. இந்த மாதிரி காட்டுக்கெல்லாம் வந்து நீங்கள் யாரெல்லாம் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனல்லையும் பார்த்தீங்கன்னா கடம்பூர் வீடியோ, அதுக்கப்புறம் வந்து சத்தியமங்கலத்தில் திம்பம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த திம்பத்தில் ரைடு போன வீடியோ, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வீடியோ வந்து அப்லோடு பண்ணியிருக்கிறேன். ஸோ பார்க்காதவங்க வந்து பாருங்கள். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம கடம்பூர் வந்து ரீச் பண்ணியாச்சுங்க. இந்த மலை கிராமத்துக்கு தான் நம்ம வந்து போயிட்டுருக்குறேங்க. நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா நான் சரி நம்ம மலை கிராமத்துக்கு தான் போகிறோம், அங்கே என்ன இருக்க போகுது அப்படின்னு நினச்சேன். ஆனால் அங்கே போயிட்டு நாங்கள் ஒரு புளியா மரத்துக்கு அடியில் ஒரு 1/2 hour தான், அதிகமான இல்லை, ஒரு 1/2 hour பக்கமாக தான் உட்காந்துருப்போம். ஆனால் அதுக்கே பார்த்திங்கன்னா மனசு அவ்வளோ ஒரு அமைதியாக இருந்துச்சு. எல்லோரும் சொல்லுவாங்க பார்த்திங்களா டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ஏகப்பட்ட லொட்டு லொஸ்க்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா எதுவும் கிடையாது. அங்கே போயிட்டால் நம்மளோட உலகத்தையே மறந்துடலாம், அந்த அளவுக்கு தான் இருக்கும். அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெட்ரோல் பங்க் வந்துட்டோம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும். ஸோ வந்து பைக்கில் யாருக்காவது பெட்ரோல் இல்லை அப்படின்னா ஃபில் பண்ணிவிட்டு கிளம்பிக்கங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பெட்ரோல் பங்க் இருக்காது. அப்புறம் போகும்போதே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து ஒரு சந்தனக்காடு விருதுன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, ஒரு ஹோட்டலுங்க. அங்கே நெக்ஸ்ட் டைம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து உள்ளே என்ட்ரி ஆயாச்சுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா கடம்பூர் சிட்டிங்க. இங்கே இல்லாத பொருள் எதுவுமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நல்லாவே ஒரு டெவலப் ஆயிடுச்சுங்க. கடந்த இந்த ஒரு 6 வருஷத்தில் பார்த்திங்கன்னா செம்ம டெவலப் ஆயிடுச்சு. அது மாதிரி இங்கே ப்ரைவேட் பஸ்ஸெலாம் வந்து அதிகமாக இல்லை அப்படின்ற மாதிரியே சொன்னாங்க. கவர்மெண்ட் பஸ்ஸே பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு போதுமான அளவுக்கு வந்துட்டுருக்கு. அப்புறம் பஸ்ஸும் பார்த்திங்கன்னா டைமிங்க்கு தான் வருங்களாமா. ஸோ இங்கே தான் கடம்பூர் பஸ் ஸ்டாண்ட்னால் இதுக்கப்புறமும் உள்ளே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கிராமம் இருக்குது. சின்ன சின்ன கிராமமாக இருக்குது. ஸோ இங்கேருந்து பஸ்ஸும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கிராமத்துக்கு, ஏதாச்சும் குட்டி குட்டி கிராமத்துக்கெலாம் போகும். நான் சொன்னதில் ஒரு கிராமம் பார்த்திங்கன்னா குன்றி. ஸோ இதான் பார்த்திங்கன்னா அந்த ஊருக்கு போகிற ஒரு கடைசி பஸ்ஸு. அதாவது இந்த ஒரு பஸ்ஸு தான் 2 ட்ரிப்போ 3 ட்ரிப்போ அதானே சொன்னாங்க. எங்கே எடுப்பாங்க? சத்தியில் அது போயிட்டு திரும்பி வரும்போது சத்தி போகும்போது நின்றுப்போம். போயிட்டு வந்து போயிட்டு குன்றி போயிட்டு வந்து மறுபடியும் ரிட்டர்ன் குன்றி சத்தி போய் சத்திலேருந்து 7 லட்சம் மறுபடியும் குன்றி வரும். குன்றி ஆல்ட்டு போனாயிட்டு குன்றிலே தங்கிடுங்களா? டிரைவரெல்லாம் அந்த ஊரில் பேசினப்ப அந்த மக்களோட வாழ்வாதாரமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, அங்கே வந்து மலையில் விளைவிக்கிற பயிரை கொண்டு வந்து கீழே வந்து சேல்ஸ் பண்ணுற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. அடுத்து வந்து மலையில் தேன் எடுக்கிறது, அப்புறம் கால்நடை மேய்ச்சல், அது மாதிரி வந்து அவங்களோட தொழில் அதுதான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நம்மள்கிட்ட. அப்புறம் இந்த மாதிரி மலையெல்லாம் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் வந்து கொஞ்சம் மேலே விவசாய நிலம்லாம் வந்து அப்படியே மேலே ஏற்றிட்டே போயிட்டுருக்குறாங்க. கீழே பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து ஆறு போகும் போல், அதுவும் ஆனால் எல்லாம் எம்டியாக கிடந்துச்சிங்க. ரொம்பவுமே ஒரு வறட்சியாக தான் இருந்துச்சு. ஆனால் நமக்கு மழை பெஞ்சிட்டே இருக்குது, இங்கே ஏன் வந்து இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியல. அப்புறம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் அந்த கடம்பூரில் அந்த தேன் வாங்க வந்த இடத்த வந்து ரீச் பண்ணிட்டோம். உண்மையாகவே தேன் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. டேஸ்ட்டுன்னு தாண்டிலும் மெயினாக அது வந்து மெடிக்கல் பர்பஸ்க்காக தான் வந்து யூஸ் பண்ணுறதுங்க. இப்போ குழந்தைங்களுக்குலாம் சளி காய்ச்சல் இருமல் இருக்குது அப்படின்னா அந்த தேன் எடுத்து ஒரு சொட்டு சுடுநீரில் கலந்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த இருக்கிற சளியெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கரைஞ்சிட்டு வந்துடும். எப்படின்னா அந்த தேனில் வந்து லைட்டாக மிளகு தூளுங்க, அதிகமாகலாம் இல்லை, சும்மா ஒரு மிளகு இல்லை 2 மிளகு அதை நினச்சி கொடுத்தோம் அப்படின்னா சரியாயிடும் குழந்தைங்களுக்கு. கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. உண்மையாகவே அவ்வளோ ஒரு அழகான இடம்னா சொல்லலாம். ஏன்னா இங்கே உள்ள மக்கள் வந்து இது எப்படி சொல்கிறாங்க, அந்த இடத்த வந்து சேஞ்ச் பண்ணுறதே இல்லை, அது இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க மாறிட்டு போயிடுறாங்க. இடமும் வந்து அவ்வளோ சுத்தமாக இருந்துச்சுங்க.
நம்ம ஊர்லாம் பார்த்திங்கன்னா சும்மா கஜ கஜ கஜன்னு எங்கே பார்த்தாலும் குப்பையெல்லாம் கிடக்கும். ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. அவ்வளோ ஒரு சுத்தமாக இருந்துச்சு. கிராமமாகட்டும் எல்லா இடமுமே அவ்வளோ சுத்தமாக இருந்துச்சு. நான் சொன்ன ஒரு குட்டி கிராமம் இதுக்குள்ளே தாங்க, சின்ன சாலட்டின்னு சொல்லிட்டு. இது இப்போ நம்ம போயிட்டுருக்க ஊர் பார்த்திங்கன்னா குன்றி ரோடுங்க. வரும்போதே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரோடு பிரிஞ்சிருக்கும். அதில் லெஃப்ட் சைடு போனோம் அப்படின்னா அந்த ஒரு சங்கு கோயிலுக்கு போகிற ஒரு கோவிலுங்க, அதாவது போகிற ரூட்டு. ஆல்ரெடி இந்த சங்கு கோயிலோட வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். அடுத்து நான் சொன்னல பஸ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே டைமுக்கு வரும். ஆனால் பஸ்ஸுக்கும் பார்த்திங்கன்னா பஞ்சம் இல்லைங்க. ஏதோ ஒரு பஸ்ஸு போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது. எனக்கு இந்த பஸ்ஸில் வந்து இது மாதிரி கிராமத்துக்கு போகணுன்னு ஒரு ஆசை. நெக்ஸ்ட் டைம் அது மாதிரி போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ அப்லோடு பண்ணுறேன் பாருங்கள். அப்புறம் ஒவ்வொரு மரமுமே பார்த்திங்கன்னா ஏதோ அவதார படத்தில் வர்ற மரம் மாதிரியே அத்தச்சூடு இருந்துச்சு. இப்போ அந்த கிராமத்துக்கு வந்து ரீச் பண்ணியாச்சு. இல்லை பாருங்க எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. இந்த கொடுங்க. கம்மனை வாங்கி விட்டு போய் உட்காந்துக்கலாங்க அக்கடான்னு. அவ்வளோ ஒரு 50 ஆடு வாங்கிட்டு அது வாட்டுக்கு மேய்ஞ்சிருக்கலாம். தண்ணி வராம எதுவுமே சுத்தமாக தான் கொடுப்போம். நாங்கள் பிள்ளை ஒதுக்கி இருந்தாலும் இந்த ஏரியாவில் எதுவும் நடக்காது. அது ஏன்னா சிரத்தா அவங்க தான் வருவாங்க போயிடுவாங்க அவங்க சவிட்டுக்கு. இங்கே எல்லாம் எந்த ஒரே பொண்ணு இருந்தாலும் அவங்க வீட்டில் இருக்கலாம். நம்ம நினச்சிட்டோம் மலை கிராமத்தில் வாழ்கிறது வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சோம். ஆனால் அந்த அம்மாட்ட உண்மையாகவே நம்ம பேச்சு கொடுக்கும்போது தான் தெரிஞ்சிச்சு அந்த மலை கிராமத்தில் வந்து சர்வே பண்ணுறது எவ்வளோ ஒரு கஷ்டம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா காட்டு விலங்குகளுக்கு நடுவுலையும் அவங்க வந்து வாழணும். ஸோ ரொம்பவுமே சொன்னாங்க, என்னென்னா நம்ம ஏதாவது பயிர் போட்டோம் அப்படின்னா யானை வந்து மேய்ஞ்சிட்டு போயிடும், இல்லையா சிறுத்தை வருது ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு போயிடுது அப்படின்ற மாதிரி ஏதோ அவங்க சொன்னாங்க. அப்புறம் அங்கே வாழ்கிற அந்த வீடும் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் கட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேங்க. இது வந்து புறாக்கூண்டு. அவங்களோட வீடு வந்து இப்படி தான் இருக்குதுங்க. நம்மளாம் நினைக்கிறாங்க மலை கிராமத்தில் வாழ்கிறவங்க தான் நிம்மதியான வாழ்க்கை வாழ்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு. ஆனால் அவங்கள்ட்டே பேசும்போது அவங்களோட வேதனைகளை வெளியே சொல்லும் போது தான் நமக்கும் தெரிஞ்சு சரி ஓகே, மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே நம்ம எதுவுமே வந்து போதும் அப்படின்ற மனப்பான்மை வராது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஏன்னா இங்கே வாழ்கிறது வந்து ரொம்பவுமே கஷ்டங்க. அவங்களும் அதுதான் சொன்னாங்க. ஸ்கூலுக்கே பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஸ்கூல் இருக்குது, ஆனால் வந்து அனுப்பிச்சி விட்டு திரும்ப வந்து கூப்பிட்டு வரதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு டைம் பார்த்திங்கன்னா நாங்கள் குன்றி போயிருந்தோம். ஸோ குன்றியில் உள்ள பசங்கள்கிட்ட நாங்கள் வந்து கேட்டேங்க. அந்த பசங்க பார்த்திங்கன்னா 10th படிச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் போகிறப்ப தான் பார்த்திங்கன்னா அந்த பசங்களும் வந்து எங்கள் கூடவே வந்தாங்க, எங்களுக்கு பின்னாடி வந்தாங்க. கேட்டோம் அந்த பசங்கள்கிட்ட, என்ன தம்பி நீங்கள் பைக்கில் போயிட்டு வர்றீங்க அப்படின்னு கேட்டோம். ஆமாக்கா, நாங்கள் வந்து பஸ்ஸு வருது, ஆனால் அந்த பஸ்ஸு டைமிங்க்கு வந்து வர்றது கிடையாது, அதனால் நாங்கள் பைக்லேயே போயிட்டு வந்துப்போங்க டெய்லி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி தம்பி எங்கே போவோம் ஸ்கூலுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, இங்கே கடம்பூர் வருவோம், இல்லை அப்படின்னா கீழே சத்திக்கே போயிட்டு வரணுங்க்கா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ கவர்மெண்ட்லேயே பார்த்திங்கன்னா அதெல்லாம் செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நானே நினைக்கிறேன். அப்புறம் தேனும் வாங்கிட்டு நாங்களே கீழே வந்துட்டேங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஏரியா தான். நாங்கள் மலைக்கு மேலே போகும்போதே பார்த்திங்கன்னா கீழே வந்து ஏதோ ஒரு மலைக்கு மேலே ஒரு கோவில் இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்கள் மலையை விட்டு இறங்கையில் அங்கே என்னமோ ஒரு கோவில் மாதிரி இருக்கே, அந்த கோவிலை நம்ம பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வண்டியை விட்டோம். அப்புறம் போகிற வழியில் அந்த கோவில் பார்க்க கிட்டத்தட்ட பக்கத்துலேயே நெருங்கியாச்சுங்க. அந்த கோவிலும் பார்த்திங்கன்னா ஒரு மலைக்கு அடிவாரத்தில் இருந்துச்சு. அந்த கோவிலோட பேர் பார்த்திங்கன்னா மலை மாதேஸ்வரன் அப்படின்ற மாதிரி அந்த கோவில் பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த லெஃப்ட் சைடில் தெரியுது பார்த்திங்கன்னா அதெல்லாம் கவர்மெண்ட்டில் கொடுத்த வீடு அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. இப்போ தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த கோவில் பக்கமாகவே வந்து நெருங்கிட்டோம். இது ஒரு மலைக்கு அடிவாரத்தில் உள்ளது. இங்கே நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க, வசிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. கவர்மெண்ட்டில் கொடுத்த வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஆளுங்க இருக்கிறாங்க. அப்புறம் இந்த மலை கிராமத்தை நெருங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு திக் ஃபாரஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சுங்க. அதாவது ரைட் சைடில் வந்து காடு, இப்படி லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா அந்த வீடெல்லாம் கொடுத்துருக்குறாங்க.
அப்புறம் அதையும் பார்த்துட்டு ரசிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அப்புறம் அந்த ஊருக்கே ஒரு சின்டெக்ஸ் டேங்கு தான் போலங்க. அப்புறம் மலையோட மண்ணும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த செம்மண் காடு மாதிரி தான் இருந்துச்சு. அங்கங்கே போர்டு வச்சுருந்தாங்க, அதாவது அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் அந்த காட்டுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்ற மாதிரியும் போட்டிருந்தாங்க. உங்களுக்கு வந்து நாங்கள் மலை மாதேஸ்வரன் கோயிலுக்கு வந்து போயிருந்தோம். ஸோ அதோட வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், அதை பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிட்டுனா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த மாதிரி வீடியோ வந்து பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டுங்க. ஸோ பாய், இனி ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவதே நான் உங்கள் பவி தீபக்.